மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இத பத்தி பேசணுமா அப்படின்னு நெறைய நாள் யோசிச்சிருக்கோம். பட் பேசுறோமே இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான். ஸோ பார்த்தலாமா? என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரோட்ல பைக்ல போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சென்டர்ல ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா? அத புடிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனா அவங்க அப்படி புடிச்சிட்டு போறவங்க எவ்வளோ ஸ்பீட்ல போவாங்க தெரியுமா? ஒரு 30 ஸ்பீட், ஆவரேஜா ஒரு 40 ஸ்பீட்ல அதுல போயிட்டுருப்பாங்க. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்து ஸ்லோவா தான் போயிட்டுருக்கீங்கன்னா, லெஃப்ட்ல போங்க. அதான் நமக்கு சேஃபு. பின்னால வரவங்களுக்கு நீங்க சென்டர்லயே போயிட்டுருக்கீங்கன்னா, லெஃப்ட்லயும் போக முடியாது, ரைட்லயும் போக முடியாது. கொஞ்சம் ஸ்பீடா வரவங்க, நம்ம ரைட்ல போகணும்னு நெனச்சீங்கன்னா, ஆப்போசிட்ல வண்டி வருதா இல்லையான்னு தெரியாது. லெஃப்ட்ல போகலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா புடிச்சிருக்கீங்க, எப்போ லெஃப்ட் டர்ன் ஆவீங்கன்னு தெரியாது. நெறைய பேர் மிரரே பார்க்கறது கிடையாது. தயவு செய்து ஸ்லோவா போறவங்க கொஞ்சம் லெஃப்ட்டே ஃபோக்கஸ் பண்ணி போங்க. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடா போறவங்க அப்படி ஓவர்டேக் பண்ணி போயிருவாங்க. ஹார்ன் அடிச்சுட்டு. ஓகே. இனி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டுருக்கும்போது, ஒரு 2 ரோடு வரதப்போ, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் இல்ல கொஞ்சம் பேரு, கிட்ட வரும்போது தான் இண்டிகேட்டர் போடுறாங்க. பின்னால வரவங்க டக்குன்னு முட்டிட்டு நிக்கணும். உங்கள முட்டிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரேக்க டைட்டா புடிச்சுட்டு காலையும் பிடிச்சு நிக்கணும் அங்க. கொஞ்சம் ஏர்லியராவே போட்டுருங்களேன். அது மாரி ரைட் போனா மட்டும் தான் இண்டிகேட்டர் போடணும்னு இல்ல. லெஃப்ட் போனாலும் இண்டிகேட்டர் போடணும். நெறைய பேர் லெஃப்ட் போனா இண்டிகேட்டரே போட மாட்டேங்கிறீங்க. 3 ரோட்ஸ் இருக்கும்போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா போறீங்களா? இல்ல லெஃப்ட் டர்ன் ஆகுறீங்களான்னு எப்படி தெரியும்? தயவு செய்து லெஃப்ட் போனாலும் இண்டிகேட்டர் போடுங்க. ஓகேங்களா? இனி 3வது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7:00 மேல நம்ம வெளிய போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹை பீம், லோ பீம்னு ஒண்ணு இருக்குல்ல. தயவு செய்து அத ஃபாலோ பண்ணுங்களேன். ஏன்னா, ஆப்போசிட்ல வரக்கூடிய வண்டி கண்லயே நீங்க லைட் அடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்டின்னா, நாங்க அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா நிக்கணுமா? இல்ல போணுமா? ஒண்ணுமே தெரியல. ஸ்ட்ரெயிட்டா அப்டி நின்னுட்டோம்னா, பேக்ல வரவங்க நம்மள தான் இடிப்பாங்க. ஓகேங்களா? ஆப்போசிட்ல வரது நீங்க லைட் அடிச்சுட்டு வரும்போது, ஆப்போசிட்ல வரது 4 வீலரா? இல்ல அத விட மீன்ஸ் அந்த லாரி அந்த மாரி வண்டி வருதா? எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஒரு 2 வீலரா இருந்தாலுமே, அ ஆப்போசிட்ல வருது. நீங்க வந்து 4 வீலர் போயிட்டுருக்கீங்க. 2 வீலரா வருதுன்னாலுமே கொஞ்சம் லோபிங் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ தான் அவங்களுமே உங்கள தாண்டி போக முடியும். இல்ல நீங்க வந்து அத அப்படியே பண்ணாம விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரைட் ஏறிட்டோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ உயிர் வந்து ரொம்ப பெரிய விஷயம். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பண்றாங்க. ஹை பீம், லை பீம் வந்து பண்ணி காமிக்கிறாங்க. நெறைய பேர் அத வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஒரு 10 பேருக்கு அடிச்சு காமிக்கிறோம் அப்படின்னா, அதுல ஒருத்தங்க 2 பேர் தான் ஃபாலோ பண்றாங்க. நெறைய பேருக்கு அது தெரியுமா? தெரியலையான்னு தெரியல. ஸோ இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, எல்லாருமே நைட்டு டிராவல் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க் யூ.